ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம அடுத்த 6 மாசத்துல ஆல்டர்கைன் டிசைன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஆல்டர்கைன் டிசைன் எப்படி இருக்க போகுது, நிறைய விஷயங்கள் பற்றி போட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அடுத்த 6 மாசத்துல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெளிவாக டெக்னிக்கலாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் கூட போட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்பில் வீடியோ போடுறத விட டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுக்குறது தான் அதிகம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ் கம்யூனிட்டிலே நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. மார்க்கெட் வந்து டம்பாக போகுது, இஸ்ரேல் ஈரான் வார் நடக்குது, ட்ரம்ப் எலான் மாஸ்க் இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, இப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நெகட்டிவ் நியூஸை வச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, மார்க்கெட் வந்து மொத்தமாக கீழே போகுது, இதுதான் பிட்காயினோட ஹை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த சடனாக வர நெகட்டிவ் நியூஸு எல்லாமே வந்து ஒரு மேனிப்புலேஷனாக தான் இருக்குமே தவிர அது வந்து மார்க்கெட்டோட திசையை வந்து தீர்மானிக்காது. இப்போது இந்த இடத்துல வந்து அவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஒரு வார் நடக்கு, இல்லை ட்ரம்ப் எலான் மாஸ்க் சண்டை போடுறாங்க அப்படின்னா கூட, டம்ப் ஆச்சுன்னா அது ஒரு மேனிப்புலேஷனாக தான் இருக்குமே தவிர மார்க்கெட் வந்து எந்த திசைக்கு போகணுன்னு நினைக்குதோ அந்த டார்கெட்டை நோக்கி தான் அது வந்து போகும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸும் சரி, டெலிகிராம் சேனலில் கொடுக்குற சார்ட் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே டெக்னிக்கலாக என்ன நடக்க போகுது அதை வச்சு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேனே தவிர, இந்த நியூஸ் வரும், சிபிஐ வரும், எஃப்ஓஎம்சி வரும், இல்லை வார் வரும், இதை வச்சு நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த எஃப்ஓஎம்சி சிபிஐ எல்லாமே வந்து சொல்லுவாங்க நிறைய வீடியோஸில். நிறைய பேர் எஃப்ஓஎம்சி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அப்படி தான், அவ்வளோதான் மேலேயே போயிடும், நெகட்டிவ் வந்துச்சுன்னா அவ்வளோதான் கீழே போயிடும் அப்படின்னலாம். அந்த கதை இங்கே கிடையாது. சும்மா வேணால் உருட்டலாம். ஒரு நியூஸ் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த நியூஸை வச்சு வந்து உருட்டி பேசலாமே தவிர, ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஒரு வேளை நமக்கு நாளைக்கு எஃப்ஓஎம்சி இருக்குது, நான் இந்த வீடியோ வந்து நாளைக்கு போட்டுரும், ஓகே இன்றைக்கி எஃப்ஓஎம்சி இருக்குது, இந்த எஃப்ஓஎம்சி வந்து நெகட்டிவாக வந்தால் கூட மார்க்கெட் வந்து டம்ப் ஆகி ஒரு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே தான் போகுமே தவிர, எஃப்ஓஎம்சி நெகட்டிவாக வந்தாச்சுன்னா வந்து டோட்டலாக கீழே போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். சிம்பிளாக நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணால் தெரியும். புல்ரன் முடியுது 2021. இந்த 2021 இருந்து 2 வருஷம் மார்க்கெட் டம்ப் ஆகியிருக்கு. இந்த இடத்துல வராத நெகட்டிவ் நியூஸா இல்லை பாசிட்டிவ் நியூஸா? இந்த இடத்துல எல்லாமே நடந்துச்சு. ஆனால் மார்க்கெட் எங்கே போனேன்னு இருந்தோ அந்த இடத்த வந்து அது போய் முடிஞ்சு கரெக்டாக. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகுது, இந்த இடத்துல அவ்வளோ நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கும், பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கும். என்ன தான் இருந்தாலும் மார்க்கெட் எங்கே போனேன்னு நினைக்குதோ அங்கே தான் அது வந்து போய் முடியும். நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ட்ரேடிங் படிச்சிருக்கேன். அதை வச்சு நான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டு 4 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக டெய்லி வந்து என்னோடய ஒர்க்கே இது தான். அதனால் இதை வச்சு நான் வந்து அவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்கேன், ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இப்போ கூட சில வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படி தான் தோணும். எக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வர பாசிட்டிவ் நியூஸை காமிச்சு, ஜஸ்டின் சன் வந்து அங்கே போனார் இங்கே போனாருன்னு சொல்லி பேசுகிறது. அப்புறம் எஃப்ஓஎம்சி வருது, அது வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மேலே போயிடும் அப்படின்னு பேசுகிறது. சிபிஐ பாசிட்டிவ் வரப்போகுது, மேலே போயிடும் அப்படின்னு சொல்லி பேசுகிறது. இப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய இருக்குது. அப்புறமா ஒரு ஃபிப்ளவில் வச்சுக்கிட்டு பிடிசி மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த லெவலில் தட்டம், அதுக்கப்புறமா இதில் தட்டம் இதில் தட்டம் இதில் தட்டம்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி ஒரு பேசிக் ட்ரேடிங் நாலேஜ் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படி தான் தோணும். ஓகே, நம்ம இதெல்லாம் பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணுறோம், ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, நம்ம வந்து ஆல்டர்கைன்ஸ் பற்றி பார்க்கலாம். என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்ப்போம். நான் முன்னாடி எதிர்பார்த்துட்ருக்கிறது ஆல்டர்கைன் சீசன் 2025 Q3 Q4 வந்து நடந்து முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து எதிர்பார்க்குறேன். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கும் நான் அதே தான் எதிர்பார்க்குறேன். Q3 Q4 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது ஒரு ஆல்டர்கைன் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. நான் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஃபஸ்ட் நம்ம கிரிப்டோவோட டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து பார்ப்போம். மினிமமாக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு $5.5 ட்ரில்லியன் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கும். அதுக்கு மேலே ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு வீக்லி எஃப்இஜி இருக்கும், அந்த எஃப்இஜிலையும் டேப் பண்ணிக்கிட்டு மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஹால்விங் அனாலிசிஸ் படி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 2025 Q3 Q4 வந்து பிட்காயினோட ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து கரெக்ட்டா அப் ட்ரெண்ட் ஆகுது. அடுத்த ஒரு 6 மாதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். டோட்டல் 2 மார்க்கெட் கேப்பும் அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு வீக்லி டைம் ஃப்ரேமில். இதில் வந்து பிட்காயின் இல்லாமல் எத்தீரியம், ஆல்ட்காயின்ஸ் வந்து அதோட டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து இது காமிக்குது. அப்புறமா டோட்டல் 3 பிட்காயின், எத்தீரியம் இல்லாமல் டோட்டலாக வந்து கிரிப்டோவோட மார்க்கெட் கேப்பை வந்து இது காமிக்குது. இதுவும் அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நான் மினிமம் டார்கெட் வந்து இந்த டோட்டல் 3யோடது வந்து ஒரு 2 ட்ரில்லியன் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நமக்கு லாஸ்ட் புல் ரனில் வந்து $1.13 ட்ரில்லியன் வரைக்கும் போயிருந்து. இந்த புல் ரனில் மினிமமாக ஒரு 2 ட்ரில்லியன் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி போச்சுன்னா இந்த ஆல்ட்காயின் சீசன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வச்சுருக்க போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது. ஹால்விங் அனாலிசிஸ் படி நம்மளோட Q3, Q4 வரப்போகுது. அதோட இந்த டோட்டல் 2, டோட்டல் 3 இது எல்லாமே வந்து அப் ட்ரெண்ட் ஆகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த ஒரு 6 மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் எத்தீரியத்தோட அப் ட்ரெண்டு. எத்தீரியத்தோட அப் ட்ரெண்டை நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஏன்னா எத்தீரியம் இது வரைக்கும் நியூ ஆல் டைம் ஹை வந்து போகலை. ஒரு ஆல்ட்காயின் சீசன் நடக்கணும் அப்படின்னா எத்தீரியம் வந்து மேலே போகணும். மேலே போகும்போது தான் ஆல்ட்காயின் சீசன் வந்து நடக்கும். கரெக்டாக இந்த ஹால்விங் அனாலிசிஸ் படி நமக்கு வரப்போகிற இந்த Q3, Q4 அது கூடவே நடக்கிற எத்தீரியத்தோட அப் ட்ரெண்டு, அப்புறம் இந்த டோட்டல் 2, டோட்டல் 3 இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இந்த டைமில் வந்து பாசிட்டிவாக கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதனால் வரப்போகிற ஒரு 6 மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே டெக்னிக்கலாக சார்ட் வச்சு, அப்புறம் ஹால்விங் அனாலிசிஸ் வச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நடக்கும், நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் நடக்குமா, நடக்காதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு காலம்தான் பதில் சொல்லும். நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 2021 ஆல்ட்காயின் சீசன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. இந்த 2025 வித்தியாசமாக இருக்குது. 2021 பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆல்ட்காயின் சீசன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு காயினும் வந்து ஒரு 3x, 4x, 5xன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே மேலே ஒரு லெவலில் போய் அப்படியே நின்று கரெக்டாக அந்த ஆல்ட்காயின் சீசன் நடக்கும்போது சடனாக எல்லாமே வந்து மேலே போச்சு. ஆனால் நமக்கு 2025 ஸ்டார்ட் ஆகி Q1, Q2 வந்து முடிய போகுது. மோஸ்ட்டாக எல்லா ஆல்ட்காயின்ஸுமே நிறைய ஆல்ட்காயின்ஸ் பார்த்திங்கன்னா நியூ லோ ஃபார்ம் பண்ணி கீழே போயிட்டுருக்கு. டோட்டலாக நம்ம வந்து 2021 கூட வந்து இதை எனக்கு கரெக்டாக கம்பேர் பண்ண முடியுமான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியலை. வித்தியாசமாக தான் இருக்குது. நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு காலம்தான் பதில் சொல்லணும். எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நான் இன்வெஸ்ட் பண்ணதுலேயும் நிறைய ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருக்குது. 50%, 60% லாஸ்ட்ன்னு இருக்குது. சில ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா 2023, 2024, 2025 இந்த மாதிரி 3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். முக்கியமாக 2024 தான். நம்ம கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணதே வந்து 2024 நினைக்கிறேன். நான் என்னென்ன ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எந்த லெவலில் பை பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம கம்யூனிட்டிக்கிட்டே வந்து நான் சொல்லிடுவேன். நான் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துப்பேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த கேடாலாம் 0.6ல் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா 0.45 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 50% இந்த மாதிரிலாம் லாஸ்ட்டில் தான் இருக்குது நிறைய ப்ராஜெக்ட்டு. சில ப்ராஜெக்ட் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. எதனால் நான் வந்து 2024 மெயினாக இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா 2021 நடந்த புல் ரன் தான். ஏன்னா 2021 புல் ரன் எப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த Q1, Q2லேயே வந்து நிறைய காயின்ஸ் வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை வச்சு தான் நான் வந்து இந்த 2024 வந்து அந்த லாஸ்ட் டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. 2021 வேறு, 2025 வேறு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட கருத்தை சொல்லலாம். என் சைடு ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் பேசிட்ட எல்லாமே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். டெக்னிக்கலாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறமே தவிர இதுதான் நடக்க போகுது 100% அப்படின்னலாம் இல்லை. நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை செல் பண்ணுறீங்க, பை பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.